அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் திசையில் சூரியன் புத்தினா, செவ்வாயே நெருப்பு கிரகம், சூரியன் அதை விட நெருப்பு கிரகம். அப்போது இந்த செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி யாராவதுக்கு நடந்தால் ரெண்டே கனெக்ட் பண்ணணும். செவ்வாய் கிரகமும் சூரியனுடைய கிரகமும் தட்ப வெப்ப நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உடம்பு ஹீட் ஆயிரும். மருத்துவ ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னா, செவ்வாயும் சூரியனும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு உடம்பில் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகிடும். இந்த ஹீட்டை அவங்களால தணிக்கவே முடியாது. அதனால் எப்போவுமே சூடு அதிகமாகவே இருக்கும். அந்த புத்திகள் வரும்போது பாருங்கள், அந்த கிரக நிலையிலேருந்து வரக்கூடிய சக்தி தானாகவே இயற்கையாக ஹீட் ஆகுது. அப்போது யாருடைய ஜாதகத்திலெல்லாம் செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை இருக்கோ அதுவே அவங்களுடைய ஜாதகத்தில் பாடி ஹீட் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு நெருப்பு கிரகத்தோட இன்னொரு நெருப்பு கிரகம் சேர்ந்து அந்த தசாபுத்தி நடந்தால் அந்த பாடியோட வைப்ரேஷன் அந்த சேஞ்சஸ் ஆகி ஹீட்டு தானாக வரும். இந்த அதிகமாக பாருங்கள், இந்த அம்மை போடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அம்மை போடும். அம்மைனா மாரியா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாரியாத்தா பார்த்துருக்கு. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறோம், யாரும் உள்ளே வராதிங்க, சுற்றி வர வேப்பந்தலையெல்லாம் வச்சு அவங்க வெள்ளை துணியில் அவங்கள படுக்க வச்சுருப்பாங்க. இது யாருக்கு அம்மா போடுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக அம்மா போடுறது சூரியனும் செவ்வாயும் சேர்க்க அதிகமாக யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அந்த மாரியாத்தா பார்க்குன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய விஷயம். அப்போ யாருக்கெல்லாம் சூரிய செவ்வாய் சேர்க்க இருக்கோ அவங்களுக்கு ஆத்தா பார்க்கும், அம்மா பார்க்கும், அம்மா போடும் அப்படிங்கிறது. அதுக்குமே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் 8 நாளைக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றி விடுவாங்க. கடைசியாக அந்த தண்ணி ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இருக்கும், சின்ன வெங்காயம். இந்த வெங்காயத்தை நூலில் கோர்த்து அம்மை போட்டவங்களுடைய கழுத்தில் போட்டு விட்ருவாங்க. அந்த வெங்காயத்தோட குளிர்ச்சிக்கு அந்த ஹீட்டு தன்மையெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அம்மை முத்து இதெல்லாமே உள்ள உடம்புக்குள்ளே அமர்ந்து அது கிளியர் ஆகும். பாருங்கள், ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைத்தியத்தை சரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெங்காயத்தை கோர்த்து விட்ருவாங்க. அந்த வெங்காயம் நெஞ்சில் உரச அந்த ஹீட்டு தன்மை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டு வாசலில் ஒரு பானையில் ஒரு குடம் வச்சு இந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சு 2 வேப்பந்தலையை பக்கத்தில் வச்சுருவாங்க வீட்டு வாசலில். இந்த சூரிய ஒளி என்ன பண்ணுன்னா, காலையில் சூரிய ஒளி மேலே போய் அப்படியே ஒரு 12 மணிங்கும்போது அந்த சூரியனுடைய ஒளி அந்த தண்ணியில் தெரியும். அப்போ அந்த ஒளியோட சக்தி அந்த தண்ணியில் இறங்கின உடனே அதைய ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் வச்சு இள நேரத்தில் அந்தி சாயும் பொழுதில் அவங்கள அந்த மாரியாத்தா பார்த்தவங்கள உட்கார வச்சு அந்த ஒரு பானை தண்ணி ஊற்றி விட்டாங்கன்னா அதோடு அவங்களுடைய உடம்பில் இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கின மாதிரி அந்த மாரியாத்தா பார்த்தது எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டில் அம்மா பார்க்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு வைத்தியம் பாருங்கள், எந்த ஆஸ்பத்திரியும் போகலை, அவங்க வீட்டிலையே அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியாத அளவுக்கு இருக்கும், ஆனால் சரியாயிடும். அப்போ இந்த ஹீட்டு தன்மை ஏன் வருதுங்கிறதுக்கு தான் இந்த ஆதிகால வைத்தியம். அப்போது இது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச விஷயந்தான். அதில் ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி நடந்துச்சுன்னா செவ்வாய்க்கு 6, 8, 12 சூரியன் இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 6, 8, 12 செவ்வாய் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தாலே இதில் இருந்தாலே சில கிரகங்களுடைய கோளாறு இருக்கும். இதே செவ்வாய்க்கு 1, 3, 5, 7, 9, 11லையோ அல்லது சூரியனுக்கு 1, 3, 5, 7, 11லையோ அவர் இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஒத்தப்பட ராசியில் கிரகங்கள் அமைஞ்சு அவங்களுக்கு தசாபுத்தி நடந்தால்
அவங்க வாழ்க்கையில் இடம், பூமி, வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் வாங்கி அந்த தசாபுத்தியில் நல்லா இருப்பாங்க. பாருங்களேன், செவ்வாயும் சூரியன் சேர்ந்தால் செவ்வாயே பூமிகாரகன், பூமி அமைஞ்சிக்கும். சூரியனை கௌரவம், நம்பிக்கை, நாணயம், ஊரில் பெரிய மனிதர்கள், இந்த மாதிரி யோகத்தை எல்லாத்தையும் பலப்படுத்தும். அப்போ அது ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள், இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும், ஜாதகத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், எதிர்கால வாழ்க்கையில் எல்லா தோஷங்கள் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும்னா அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி. அப்போ நீங்கள் செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யணும். செவ்வாய்னா பூமி, பூமாதேவியை தொட்டு கும்பிடணும், பெற்ற தாய் தந்தைகளை வணங்கணும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும்னு பெரியவங்களை காலை தொட்டு கும்பிடணும். இது எல்லாம் நீங்கள் அந்த செவ்வாய் திசையில் தான் நீங்கள் செய்யணும் அந்த சூரியன் புத்தி வரும்போது. அதே போல் சூரியன் தான் ஆத்மகாரகர். அப்போ அந்த செவ்வாய் திசை ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான திசை, அந்த முன்னோர்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட திசை. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லா யோகமே செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் ஊரில் பெரிய மனிதர்கள், பதவி கிடைக்கும், பேரு, புகழ், வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களோட ஜாதகத்தில் நம்ம எதையாவது புதுசாக ஒரு தொழில் பண்ணி 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கி அதில் ஒரு வருமானத்தை பண்ணலாங்கிற அளவுக்கு அந்த செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி, பிறக்கும்போதே எழுதப்பட்டது. அந்த காலங்கள் வரும்போது அது நடக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜாதகத்தில் எந்தெந்த தசாபுத்திகளில் எது நடக்குங்கிறது நீங்கள் அந்த தசாபுத்தி வரும்போது அது உணர்றீங்க, அந்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் ஜாதகத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடியே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். அந்த விதை அந்த கர்மா பிறக்கும்போதே எழுதப்பட்டது. அந்த காலங்கள் வரும்போது அதை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது நம்ம அந்த காலங்கள் வரும்போது அனுபவிக்கிறோம்னா அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பிறக்கும்போதே நம்மளுக்கு எழுதப்பட்டது தான் விதி. இது நம்ம ஜாதகத்தில் எல்லா ரூபத்திலையுமே நம்ம இதை வந்து ஒரு தத்துவமாக தெரிஞ்சிட்டோம்னா இன்னமும் அந்த ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பவர்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த விஷயங்களை எல்லாமே ஜாதக ரீதியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு ஜாதகம் எழுதும்போதே பாருங்கள், ஜாதகத்தில் அவர் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கார், அவர் எந்த நட்சத்திர வரிசையில் பிறந்திருக்கார், அவர் எந்த ராசியில் பிறந்திருக்கார், அவர் எந்த திதி யோகம் கரணத்தில் பிறந்திருக்கார், அவருக்கு பிறக்கும்போது என்ன திசை, எந்தெந்த வயசில் என்ன திசை மாறுது, அந்த திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவருக்கு மாற்றம் எப்படி தெரியுதுன்னு அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்து சித்தர்கள் யூகித்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒரு தலையெழுத்தை கணித்து இப்படித்தான் உன்னுடைய விதி வாழ்க்கை இருக்கும், இந்த வாழ்க்கையை கண்டுபிடிச்சி கொஞ்சம் தர்ம வழியில் போய் உன்னுடைய பாவங்களை எல்லாம் குறைச்சி இந்த பூமியில் புனிதமாக வாழணுங்கிறக்காகத்தான் சாஸ்திரம்ங்கிறது ஒன்று பிறந்தது. இந்த சாஸ்திரத்தை கையாளலைன்னா இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்துருவாங்க. அதனால் இந்த கிரகங்களுக்கு தகுந்த கோவில்களும் அதுக்குரிய ஆதிகால பரிகாரங்களைத்தான் மக்களுக்கு ஒரு வழி காமிக்கும்போது அதை பின்பற்றி போனாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுக்கலாம். இப்போ அதுவே யாருக்கு தெரியலனா கரடு முருடாக போய் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிற பணத்தை தொலைஞ்சிட்டு கடனாளி ஆகிட்டு வாழ்க்கையில் எதுவுமே நான் அனுபவிக்கலைன்ட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள கைட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? இது எல்லாம் தான் ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் கடவுள்களை வழிபாடு பண்ணணும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க வாழ்க்கையில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணத்தில் வைத்தியநாத சுவாமி இருக்கார், தைல நாயகி அம்மா முத்துக்குமார சுவாமி. இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் சாமிக்கு ஒரு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு ஒரு நாள் அங்கே தங்குங்க. இல்லை அந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சூரியனார் கோயிலுக்கு வாங்க. அதே கும்பகோணத்தில் தான் ஆடுதுறை. அப்போ அந்த சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது. இந்த சூரியனார் கோயிலில் வந்து சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த 2 தெய்வத்தை ஒரு நாள் உங்களுக்கு செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி நடக்கும்போது சாட்சிக்காரு காலில் விழுகிறதுக்கு பதிலாக சண்டைக்காரு காலில் விழுகிற போல்
அந்த கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் செவ்வாய் திசையில் சூரியன் புத்தி பிரமாதமாக வேலை செய்யும். இதை கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் எந்த ஜாதகத்திலையாக இருந்தாலும் செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடந்தால் இந்த ஆலய வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டுறலாம். இதை மறக்காமல் ஒரு முறை செய்யுங்க, வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க என்று சொல்லி பாருங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு A4 சைஸு, நல்ல ஒரு பெரிய புத்தகம், நல்ல ஒரு பகவத்கீதை போல் இந்த உலகம் பூரா கொண்டு போய் வீடு வீடாக சேர்த்திருச்சு. அதில் 1736 பரிகாரம் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அந்த புத்தகம் 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் இதனுடைய விதிவிலக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இந்த ஜாதகம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அப்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திரருடைய ஆலயங்கள், திருச்செந்தூர் விஸ்வாமித்திரர் கோயில், இந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் அவங்கள நம்ம அழைச்சிட்டு போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு மாதம் பௌர்ணமி அமாவாசையில் அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த கோயிலை தரிசனம் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வரோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வள்ளுவர் வாக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் என்ன ஒரு ரகசியம்னு கேட்டிங்கன்னா, 1500 பதிவுகள் அதில் இருக்குது. அத்தனை பதிவுகளுமே மக்களுக்கு சொந்தமான விஷயம். அதை நீங்கள் உள்ளே போய் சுப மாரிமுத்துன யூடியூப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் என்று சொல்லி, பாரம்பரிய எல்லாத்துக்குமே பாருங்கள், இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த விவரங்கள் எல்லாத்துக்குமே இந்த முழுசாக கொடுத்துருவாங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.